Taste the Daily. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. இது ஏற்கனவே திட்டமிட்டு இந்த படத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை நேரேட்டிவ் செட் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நோக்கம். ஒரு குப்பை அப்படின்னு நீங்கள் தூக்கி போடுகிற அளவுக்கு ஒரு மோசமான படம் கிடையாது. ஆனால் அந்த வந்த விமர்சனங்கள்லாம் குபேரா படத்துக்கே பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. அதே இது நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த படம் வந்து நாகார்ஜுன சாரோட படம், தனுஷ் வந்து இதில் கேமியோ பண்ணியிருக்காரு. இல்லை, ஆமாம், அது ஆப்வியஸாக அப்படி தானே தெரியுது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். படம்னு வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு தனுஷ் சார் வந்துட்டு ஓகே, ஆனால் ஆடியோ லான்ச்சில் மட்டும் அவர் வேற ஒரு மோடில் பேசுகிறாரு. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இப்போ இணையத்தில் வந்து அவரை வந்து குறிவைத்து ஒரு குரூப் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. தனுஷை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு உமனைசர் மாதிரி முன்னிறுத்துற போக்கு இருக்கு. அது யார் பண்ணுறாங்கிறது திரையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அந்த டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த தலைப்பும் கூட அந்த வெகுஜன மக்களிடமிருந்து அந்த படத்தை அந்நியப்படுத்திச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லணும் ஆல்மோஸ்ட். பட் குபேராக்கு வந்து ஒரு சில பேர் மட்டும் நல்லா இல்லை, இது வந்து குப்பை அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் பேசுகிறாங்க. எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து அதை முழுசாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ரிவ்யூவை? இல்லை, இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாக்கள் பிரபலமாவதற்கு முன்பு இதே மாதிரி படங்கள் வரும், மக்கள் போய் பார்ப்பாங்க, அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கருத்துங்கிறது ஒரே மாதிரியான கருத்தாக இருக்காது. சில பேர் நல்லா இருக்கும்பாங்க, சுமாரும்பாங்க, ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கருத்துக்களே பொதுவாக வரும். ஆனால் இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகி இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய முதல் காட்சி முடிவதற்கு முன்பே ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு கருத்து வந்து பயங்கரமாக பரப்பப்படும். அப்போ அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தற்செயலாக நடக்கிறதாகவோ இல்லை இயல்பாக நடக்கிறதாகவோ நமக்கு தெரியல. இது ஏற்கனவே திட்டமிட்டு இந்த படத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை நேரேட்டிவ் செட் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நோக்கம் தெரியுது. அதில் நம்ம முக்கியமாக சமீபத்தில் சொல்லணும் அப்படின்னா தக்லைஃப் படத்துக்கு நடந்தது. தக்லைஃப் படம் சுமாரான படம் தான், வெகுஜன மக்களை அந்த படம் ஈர்க்கவில்லை, அதெல்லாம் உண்மைதான். அதே நேரம் அந்த படத்தை வந்து ஒரு குப்பை அப்படின்னு நீங்கள் தூக்கி போடுகிற அளவுக்கு ஒரு மோசமான படம் கிடையாது. ஆனால் அந்த வந்த விமர்சனங்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த குபேரா படத்துக்கே பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. அதே இது நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பார்த்த வகையில் நமக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆவதற்கான விஷயம் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுச்சு. அதே நேரம் இது ஒரு குப்பை, இந்த பக்கமே போயிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு மோசமான படம் இல்லை அப்படின்னு தோணுது. இன்னொன்று நம்ம ஆடியன்ஸ் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த படத்தில் தனுஷ் தாண்டி நாகார்ஜுனான்னு ஒரு ஸ்டார் இருக்கார். ஆனால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் படி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சாரோட தனுஷ்க்கு தான் நிறைய இருந்தது. ஆனால் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த படம் வந்து நாகார்ஜுன சாரோட படம், தனுஷ் வந்து இதில் கேமியோ பண்ணியிருக்காரு, இல்லை சைடில் வந்திருக்காரு, தனுஷ் வந்து இதில் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லிலாம் தனுஷ் வந்து டிகிரேட் பண்ண பார்க்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறேன்? ஏன்னா படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் தனுஷ் சாரோட ரோல் எவ்வளோ வெயிட்டான ரோல். பட் இந்த மாதிரி சொல்கிறாங்க போது இது பர்சனல் அட்டாக்கை தாண்டி தனுஷை கீழே தள்ளணுங்கிறதுக்காக பண்ணுறது தானே? இல்லை, ஆமாம், அது ஆப்வியஸாக அப்படி தானே தெரியுது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், தனுஷ் தான் அதில் வந்து ஹீரோ, நாகார்ஜுனா பண்ணியிருக்கிறது ஒரு சப்போர்ட்டிங் ரோல். அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். அவர் தெலுங்கில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருந்து அதுக்கப்புறம் பாசிட்டிவாக மாறுகிற ஒரு கேரக்டர் தான் அது. அதுக்கப்புறம் அந்த குபேரா அப்படிங்கிற அந்த டைட்டில் ரோலே தனுஷுக்கானது தான். அப்புறம் இந்த படத்தினுடைய கதையை நீங்கள் 4 வரியில் 10 வரியில் 20 வரியில் சொன்னாலுமே உங்களுக்கு தனுஷ் தான் கதாநாயகங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து ஹீரோ கிடையாது, கேமியோ பண்ணியிருக்காரு, எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு வன்ம தாக்குதலாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதே நேரம் இந்த படத்தில் கவனிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் அந்த தனுஷுடைய கதாபாத்திரமே அந்த படத்தில் அறிமுகமாகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய குற்றமெல்லாம் இல்லைன்னு சொல்லப்போனால் ஐ திங்க் தாரே ஜமீன் பர்னு நினைக்கிறேன், அமீர் கான் உள்ள என்ட்ரி ஆவர் இன்டர்வல் விடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, படம் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ஹீரோ என்ட்ரி ஆகி ஒரு குத்துப்பாட்டு பாடணுங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஆடியன்ஸாக நம்ம இருக்கிறதுனால ஹீரோ கொஞ்சம் லேட்டாக வந்தாலே இந்த மாதிரியான கேள்விகளும் விமர்சனங்களும் வருதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ படம் ரிலீஸ் ஆகி பெரும்பாலானோர் வந்து இந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் படம்னு வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு தனுஷ் சார் வந்துட்டு ஓகே, ஆனால் ஆடியோ லான்ச்சில் மட்டும் அவர் வேற ஒரு மோடில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக பேசினது கூட தம்பி என்கிட்டேருந்து ஒரு செங்கல் கூட எடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. தம்பின்னு சொல்கிறாருன்னா யாரை சார் சொல்கிறாரு? இல்லை, அது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வசனம் தலைவா, தம்பி, வாத்தியார், குழந்தை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காமன் வேர்டு தான். அதனால் அவர் தம்பிங்கிறது சொல்கிறத வச்சு யாரோ ஒரு தம்பியை சொல்கிறாரு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. இன்னொன்று எல்லாருக்குமே தெரியும், பொதுவாகவே ஒரு சினிமா ப்ரொமோஷன் என்பது சினிமா குறித்து பேசுவது தான் சரியாக இருக்கும். என்னென்னா ஒரு ப்ரொமோஷனுங்கிறதே அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாதான். அப்போ இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை, என்ன இதெல்லாம் இந்தந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் பேசும்போது தான் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஆகும். அடடா இந்த படம் இந்த ஜானர் போல இருக்குது அப்படின்ட்டு அவங்க அந்த மைண்ட் செட்டோடு வருவாங்க. அது படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரியான ப்ரொமோஷனில் அந்த படம் குறித்து பேசுவதுங்கிறதே ரொம்ப அபூர்வமாக மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இப்போ விஜய் படத்தையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் படத்தை பற்றி பேசாமல் வந்து அதில் ஒரு அரசியல் கதைகள் ஏதோ ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அதை எடுத்துகிட்டு போவார். ரஜினிகாந்தை பற்றி சொல்ல தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் இதை ஆரம்பிச்சு வச்சதே அவர் 50-50 இருக்கும், படம் பற்றி இருக்கும். பட் ஆமாம் ஆமாம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான வந்து இந்த சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுறது வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணோம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு விவாதத்தை கிளப்போம் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சொந்த கதை சோக கதையெல்லாம் பட ப்ரொமோஷனில் போய் பேசுகிறதுங்கிறது வழக்கமாயிடுச்சு. இப்போ தனுஷுடைய பேச்சு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இப்போ இணையத்தில் வந்து அவரை வந்து குறிவைத்து ஒரு குரூப் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் காயப்பட்டு தன்னுடைய வழியை வந்து அந்த இதில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி தான் நான் கேள்விப்பட்டது. எனக்கு அவருடைய பேச்சை பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு. பொதுவாகவே ஒரு நடிகர்கள் குறித்து எத்தனையோ விமர்சனங்கள் வரும், பெரும்பாலும் அவர்கள் படம் குறித்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குபேரா படம் குப்பைன்னு வந்து ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் சொன்னாலும் நிச்சயமாக தனுஷ் வந்து அதை டிஃபைன் பண்ண மாட்டார், அல்லது அவர்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் மாட்டார். அது அவருடைய வேலையும் இல்லை. இதே மாதிரி 1008 விமர்சனங்களை அவர் பார்த்துருப்பாரு. ஆனால் அன்றைக்கி குபேராவில் அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா அவர் மீது நடத்தப்படும் அந்த பர்சனல் அட்டாக். ஸோ அதற்கான பதிலை தான் அவர் சொன்னார். முக்கியமாக தனுஷை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு உமனைசர் மாதிரி முன்னிறுத்துகிற போக்கு இருக்கு. அது யார் பண்ணுறாங்கிறது திரையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று தனுஷுக்கான எதிரிகள் வந்து சமீப காலமாக ஒருங்கிணைந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவர் மீது ஒரு பெரும் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான பதிலடியை தான் அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தம்பிங்கிறத தாண்டி அவர் ஒரு செங்கல் கூட கேட்ட முடியாது இதெல்லாம் சொல்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு ஹேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி மீம் கிரியேட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து இது ஸ்ட்ரைட்டாக நயன்தாரா மேடமுக்கு தான் சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஓப்பனாக பேரே சொல்கிற போது அது தனுஷரே பார்ப்பாரு, அவருக்கும் அதை அஃபெக்ட் பண்ணும் தான் இல்லையா? நம்ம ஏதோ பேசினா இவங்க ஏதோ எடுத்துக்கிறாங்களே. இல்லை நிச்சயமாக இவங்க சொல்கிற மாதிரி அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இவர் யாரை சொல்கிறாரு அப்படின்ட்டு. நயன்தாராவை சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நயன்தாராவை சொல்கிறார் அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா நயன்தாரா சமீபத்தில் நேரடியாகவே தனுஷை தாக்குனாங்க என்ன, ஆனால் அவருக்கு பதிலடி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு வரலை இது வரைக்கும். இப்போ ஒரு மேடை கிடைக்கும் போது இப்போ அவங்களுக்கான பதிலடியாக அவர் சொல்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அந்த தம்பின்னு சொன்னார்ல, அப்போ நயன்தாரா இப்படி வருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னன்னா இங்கு தம்பிகளும் இருக்காங்க. இந்த தனுஷ் மீதான தாக்குதலை நடத்துபவர்களில் சில தம்பிகளும் இருக்காங்க. அதனால தான் அவர் ஒட்டுமொத்தமாக அப்படி ஒரு பதிலை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். சார், இப்போது அதர்வா நடித்த DNA படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் குபேரா கூட இருக்கும்போது அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனால் சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அதர்வா சாருக்கு வந்து எல்லா டைமும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பராசக்தி வருது, இப்போ இந்த படத்தோட நல்ல ரெஸ்பான்ஸ் இது எப்படி சார் இருக்குது? இல்லை, அதான் எப்பயுமே ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு சின்ன படம் அல்லது ஒரு மீடியம் பட்ஜெட் படம் வந்து அதே தேதியில் வரும்போது மக்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த படத்தின் மேலே வரவே வராது. பெரிய படத்தையே பார்த்துட்டே இருப்பாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு தான் ஆமாம் இன்னொரு படம் வந்துச்சுன்னு சொன்னாங்களேன்னு இப்படி திரும்புவாங்க. அந்த இது வந்து இந்த DNA படத்துக்கு இருக்குது. பட் அந்த படம் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, கதைக்கு சம்மந்தம் இல்லாத காட்சிகளாக இருந்தது. பட் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படமே செகண்ட் ஹாஃபில் தான் டேக் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல விறுவிறுன்னு போகும். ஒரு முக்கியமான பிரச்சனையை அந்த டைரக்டர் கையில் எடுத்திருக்காரு. அதுக்காக கள ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த பெரிய படத்தினுடைய பரபரப்பில் அந்த இது அடிபட்டு போச்சு. இப்படி என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, அந்த DNA அப்படிங்கிற அந்த தலைப்பும் கூட அந்த வெகுஜன மக்களிடமிருந்து அந்த படத்தை அந்நியப்படுத்திச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறொரு தலைப்பில் இருந்திருந்தால் அந்த படத்தினுடைய வீச்சு வந்து இன்னும் பெரிய அளவில் இருந்திருக்கும். என்னென்னா இப்போ DNA அப்படின்னா இப்போ நம்மை போன்றவர்களுக்கு அர்த்தம் தெரியும். எல்லாத்துக்கும் மேலே அந்த DNAங்கிறதுக்கு அர்த்தமாக அவங்க மீன் பண்ணுறதே திவ்யா அண்டு அந்த ஆதியா ஆனந்த் மாதிரியான அந்த கேரக்டர் பேரு தான்.
புரியுதா இல்லையா? ஆனால் மக்களுக்கு பார்க்கும்போது இது ஏதோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படம் போல இருக்கே அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த படத்தின் மீது கவனம் வராததற்கு காரணம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதர்வா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ளாப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆடியோ லான்ச் பற்றி சொன்னீங்க சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நிறைய பொதுவான மெச்சூர்ட் ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஹீரோ வந்து படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ண போதும், அதை தாண்டி கான்ட்ரவர்ஷியலாக இல்லை பொலிட்டிக்கலாக எதுவும் பேச வேணாம், யாரையும் குறி வச்சு பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பேசுறது சூர்யா சார் மட்டும்தான். கரெக்டாக படம் உண்டு, அந்த படத்தில் என்ன நடந்தது, அந்த டீமை தேங்க் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவரோட ஸ்பீச் வந்துட்டு அவ்வளோ பிரபலமாக போய் சேர மாட்டேங்குது. பட் இந்த ரஜினி சாரோ இல்லை விஜய் சாரோ இல்லை தனுஷ் சாரோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசும்போது தான் அது வருது. அப்போ ஹீரோஸ் எதை சார் ஃபாலோ பண்ணுவாங்க? இல்லை அதில் 2 விஷயம். இப்போ நீங்கள் கேட்குற பாயிண்ட் நல்ல பாயிண்ட். இப்போ சூர்யாங்கிறவர் படத்தை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் அது ஏன் போய் சேரலைன்னா, அவர்கள் படத்தை பற்றி ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இன்னொன்று அவங்க பேசும்போதே இது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும், அல்லது பொய் அல்லது மிகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால மக்கள் என்னன்னு கேட்டால் இவர் நல்லா அடிச்சு விடுறாரு அப்படின்ட்டு அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று, படத்தை குறித்து வந்து இந்த மாதிரியான ப்ரொமோஷனில் பேசுறது காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு. படத்தோட கதையே சொல்லுவாங்க, சார் இதுதான் கதை, இப்படி தான் முடியும் அப்படின்ட்டு. அதேமாதிரி முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு நடக்கிற செட்டுக்கு பத்திரிகையாளர்களை வர வைப்பாங்க. நம்ம முன்னிலையிலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காட்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டை தொடங்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் இப்போ பார்த்தீங்கல்ல இந்த சீன் வந்து படத்தில் இந்த இடத்துல வருது, படத்தோட கதையே இதுதான் அப்படின்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த செய்திகள் மக்கள்கிட்ட போகும்போது தான் அந்த மக்களுக்கு அந்த படத்தின் மீது ஒரு நம்பிக்கையும் ஆர்வம் வந்து தியேட்டரை நோக்கி வருவாங்க. ஆனால் சமீப காலமாக என்னாச்சு அப்படின்னா அந்த படங்களை வந்து பொத்தி பொத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் டைட்டில் தானே. நீங்கள் எப்பயுமே குழந்தை பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே பேர் வைக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நான் பிறந்த காலத்துலாம் காலையில் குழந்தை பிறந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் பேர் வச்சுருவோம். என்ன கொஞ்சிறதே இப்போ பேரை வச்சு தான் கூப்பிடுவாங்க. அப்படி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முதல் நாள் ராத்திரி தான் படத்துக்கே டைட்டில் வைக்கிற அளவுக்கு அதை அப்படி பொத்தி 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 ஒரு மாதிரி சஸ்பென்ஸு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஆடியோ லான்ச்லேயும் கூட இவர்களால் படத்தை பற்றி பேச முடியல. நீங்கள் பொதுவாகவே இந்த சினிமா விழாக்களுக்கெல்லாம் போய் பாருங்களேன், இந்த அவருக்கு நன்றி இவருக்கு நன்றி, ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்ததில்லை, அந்தளவுக்கு நல்லவர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 பைசா போகாத தகவல்களை தான் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா கண்டென்ட், இந்த படம் குறித்து மக்களுக்கு எதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பட் அது வந்து படத்துக்கே பாதகமான விஷயங்கிறது இவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை கேட்டிங்க அப்படின்னா ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனில் படம் குறித்து பேசுகிறது, படம் குறித்து பேசுகிறதுனா இந்த படத்தில் 5வது சீன் இது 6வது சீன் இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் நடந்து சுவாரஸ்யம் எவ்வளவோ நடக்கும். ஸோ அதை எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம்ல, அதை வந்து இவங்க செய்ய தவறுறாங்க. ஜெயிலரில் வந்து நெல்சன் வந்தார் காஃபி கொடுங்கன்னு கேட்டார், அந்த மாதிரி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.